இந்த கௌரவ கல்யாணத்துக்கு எப்படி அஸ்ட்ராலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கரெக்ஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இந்த பெண் ஜாதகமோ ஆண் ஜாதகமோ ஒரு வரன் வருது உங்களுக்கு, ஏதோ ஒரு வகையில் நீங்கள் மாப்பிள்ளை பார்க்குறீங்க உங்களோட பொண்ணுக்கு. அப்போ இந்த மாதிரி ஜாதகங்கள் வருது இல்லையா, அந்த ஜாதகத்தில் நீங்கள் ஜென்ரலாக நோட் பண்ணுற விஷயம் என்னென்னா, சம்பாத்திய வலிமை இருக்கா, ஆயுள் நல்லா இருக்கா, இவர் பொருத்தம் நல்லா இருக்கா இப்படின்ற ஆஸ்பெக்ட்ஸ் தான் பார்ப்பாங்க. ஆனால் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், இந்த பர்சன் இவருக்கு உண்மையாக இந்த ஆண்மை தன்மை இருக்கா அப்படின்றத அவரோட ஜாதகத்திலே பார்த்துடலாம். இவர் எப்படிப்பட்ட தன்மை கொண்டவர், இவர் நல்ல ஒரு வீரியம் கொண்ட ஒருத்தரா, இல்லைன்னா செயல்திறன் இல்லாத ஒருத்தரா. இப்போ இவர் அதே மாதிரி இந்த ஓரினை சேர்க்கை தாட் ப்ராசஸ் உடையவரா, இது எல்லாமே அதில் பார்க்க முடியும். இது அஸ்ட்ராலஜின்றது ஒரு மனிதனை அப்படியே பார்ட்டாக இது இப்படி இப்படின்றத துல்லியமாக சொல்லிட முடியும். நீங்கள் போய் கன்சல்ட் பண்ணுற அந்த அஸ்ட்ராலஜர்கிட்ட நீங்கள் ஒரு கூச்சத்தை விட்டு இந்த மாதிரி இந்த தன்மை இருக்கா அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு கேட்கணும். அதை நீங்கள் ஒரு இடமோ ரெண்டு இடமோ நீங்கள் கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அது ஏன்னா லைஃப்பில் இன்றைக்கி ஒரு இத்தனை வருஷம் ஒரு பெண் பிள்ளையை பெற்று அதை கஷ்டப்பட்டு வளர்த்து அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கடைசியில் அவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கணும் அப்படின்றது தான் எல்லா தாய் தகப்பனும் விரும்புவாங்க. நாளைக்கு அந்த பெண்ணுக்கு ஒரு கல்யாணம், அது மூலயமா ஒரு குழந்தை, அந்த பொண்ணு சந்தோஷமாக இருக்கிறாளா இப்படின்றதெல்லாம் பார்த்து தான் அந்த அப்பா அம்மா கடைசி காலத்தில் சந்தோஷமாக இருப்பாங்க. தன்னோட பெண்ணு போய் இந்த மாதிரி ஒரு கஷ்டப்படுறா, இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தில் போய் மாட்டிக்கிட்டா அப்படின்றது இது இர்ரிவர்சிபிள் ஆகிடுது. இப்போ இது கல்யாணன்றது இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். நீங்கள் ஒரு முறை அதுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டீங்க அப்படின்னா தெர் இஸ் நோ டேர்னிங் பேக். நீங்கள் திருப்பி பார்க்க முடியாது, மீண்டும் வெளியே வர முடியாது. நீங்கள் வெளியே வரணும்னு நினச்சா இட் இஸ் இம்பேக்ட்ஃபுல், அதாவது கொலாட்ரல் டேமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு பக்கமும் டேமேஜ் இருக்கும். நீங்கள் தப்பு பண்ணுறீங்க பண்ணல அதெல்லாம் கிடையாது, ஆனால் டேமேஜ் இஸ் கொலாட்ரல். அதனால் இந்த ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் இன்றைக்கி நிறைய பேர் மிஸ் அவுட் பண்ணிடுறீங்க. நிறைய பேர் இதை கன்சிடரேஷனில் எடுக்கிறது இல்லை. இந்த ஜாதகம் பொருத்தம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு வரன் வருது அப்படின்னா இதில் ஆண்மை தன்மை நல்ல இந்த மாப்பிள்ளை இந்த பையனுக்கு இந்த ஆண் கிரகங்கள்லாம் நல்ல வலிமையாக இருக்கா, நல்ல நிலையில் இருக்கா அப்படின்ற ஆஸ்பெக்ட்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸில் ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுக்கப்புறமா சம்பாத்திய வலிமை, அதுக்கப்புறமா ஆயுள். ஏன்னா சம்பாத்திய வலிமை இருக்குது, ஆயுள் இருக்குது, இது முக்கியமாக இது இல்லை அப்படின்னா அப்புறம் என்ன இருக்குது அங்கே? அந்த திருமணம்ன்ற பந்தத்துக்குள்ளே இவங்களை ஏன் நம்ம செலுத்துகிறோம் சொல்லுங்கள்? அதுக்கு ஒரு காரணமே இல்லாமல் போயிடுதில்ல. இந்த ஆண் பெண் பரஸ்பரம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது தானே அதோட அர்த்தமே. நான் இதில் இல்லாதவங்களை நான் குறை சொல்லலை. அப்போ உங்களுக்கு என்ன தேவைன்னு இருக்குல்ல, புரியுதா? உங்களுக்கு ஒரு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருக்கும்ல, அதை நோக்கி நீங்கள் போங்க. எனக்கு இது பிடிக்காது, நான் எனக்கு திருமணம்ன்றதே வேண்டாம், நான் ஓப்பனாக சொல்லிவிடுங்க. இல்லை எனக்கு மைண்ட் செட் இப்படி தான் இருக்குது, நான் இந்த ஓரின சேர்க்கையாளன், நான் எனக்கு இந்த பெண்கள் மேலே எனக்கு அட்ராக்ஷனே கிடையாது, இன்னொன்று இல்லையா எனக்கு இந்த செக்ஷுவல் டிசைரே இல்லை, எனக்கு அந்த ஃபீலிங்கே இல்லை அப்படின்றத கூட நீங்கள் வெளிப்படையாக சொல்லிவிடுங்க. எனக்கு அந்த டிசைர்ஸே கிடையாது, நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறது நல்லது. தேவையில்லாமல் நீங்கள் இன்னொருத்தரோட லைஃப்பை, ஒரு ஃபேமிலி, அவங்க அப்பா அம்மா, அந்த குழந்தை, அவங்களோட வாழ்க்கையை நீங்கள் வீணடித்து அதன் மூலயமா சரி அதுவும் உங்களுக்கு ஒரு பாவ செயல் தான். சொல்லப்போனால் அது ஒரு பெரிய பாவ செயல். எல்லாம் செய்து முடிச்சுட்டு ரூத்லெஸ்ஸாக கடைசியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணு அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போயிடுறீங்க. அப்போ இங்கே பாதிக்கப்படுறது யார்? உங்களை நம்பி திருமணமும் பண்ணிவிட்டு செலவெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா உங்கள் பின்னாடியே உங்களுக்காக கோர்ட்டு கேஸுன்னு இவங்க சுற்றிக்கிட்டு அங்கேயும் இவங்க வீணாக செலவு பண்ணிக்கிட்டு இந்த பொண்ணோட வாழ்க்கையும் பாதிப்புக்குள்ளாகி அடுத்த லைஃபுக்குள்ளே என்டர் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாங்க. அதனால் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களோட பெண்ணுக்கு நீங்கள் வரன் பார்க்கும் பொழுது முக்கியமான விஷயமாக இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. சம்பாத்திய வலிமை, ஆயுட்பலம், இதெல்லாம் தாண்டி மாப்பிள்ளைக்கு சொத்து இருக்கா, இடம் இருக்கா, சம்பாதிக்கிறாரா, 2 லட்சம் வாங்குறாரா, 3 லட்சம் வாங்குறாரா, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதெல்லாம் தாண்டி உண்மையாகவே அவர் ஆண் மகனா அப்படின்றத நீங்கள் பாருங்கள். உண்மையாகவே அவருக்கு அந்த ஆண்மைத்தன்மை இருக்கா அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட் ஆஸ்பெக்டில் பார்க்கணும். ஸோ இது என்னோட முக்கியமான அட்வைஸ். ஏன்னா இது திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சிலர் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஒரு மாதிரி சிரிக்கலாம், என்னடா இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ட்டு. ஆனால் சஃபர் பண்ணுறாங்க இல்லையா, இந்த பாதிப்புக்கு உள்ளாகிறாங்கல்ல, அவங்க இடத்துலேருந்து யோசித்து பார்த்தா தான் வலிக்கும். இந்த பொண்ணுங்கள்லாம் கேட்பாங்க,
நாங்கள் ஒரு பாவமும் பண்ணல. நான் வந்து இது வரைக்கும் நான் யாரையும் வந்து தலை நிமிர்ந்து கூட பார்த்தது கிடையாது நான் படிக்கும் போது கூட. ஆனால் இன்னைக்கு வாழ்க்கை, இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்க கடவுள் கடவுள் இறைவன்லாம் சொல்கிறீங்க. ஆனால் ஏன் எனக்கு அந்த இறைவன் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வேதனைப்பட்டு அழுதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க இடத்துல இருந்தால் நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி பாதிப்பு ஒருத்தரோட அனுபவம் இன்னொருத்தருக்கு பாடம். இந்த மாதிரி பாதிப்புக்கு நீங்கள் உள்ளாகக்கூடாது, உங்களை சார்ந்தவங்க உள்ளாகக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டுமே தான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். இதை தாண்டி இதெல்லாம் வந்து ஒரு சிலர் கேட்கலாம், இது வந்து மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பை பற்றியே நீங்கள் பேசுகிறீங்களே, இதுதானா? அப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டினா டோட்டலாக வேறையாச்சு, அது வந்து இறைவனோட தேடல் தானே, இதெல்லாம் தானே, அதெல்லாம் தானே, அப்போ நீங்கள் ஏன் இந்த செக்ஷுவல் டிசையர்ஸ் பற்றி பேசுகிறீங்க அப்படின்லாம் கூட கேட்கலாம். இதெல்லாத்தையும் கடந்தால் தான் ஒரு மனிதன் இறைநிலையை அடைய முடியும். இந்த மகான்களோ சாதுக்களோ இல்லை முன் நிர்ணயம் செய்யப்பட்ட ஒரு சில சித்தர்களால் மட்டும்தான், இறைவனால் நிர்ணயம் செய்யப்பட்டவங்க தான் தன்னோட ஆரம்ப காலத்திலேயே இந்த ஆசையெல்லாம் அடக்கி, ஆசை காமம் இதெல்லாத்தையும் அடக்கிட்டு அவங்க வந்து ஆன்மீகத்துக்குள்ள ஈடுபட்டு இறைத்தன்மையை அடைய முடியும், இறை நிலையை, இறைவன் திருப்பாதங்களை அடைய முடியும். 99% ஆஃப் த பீப்புளோட கதையை பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நம்ம லைஃப்பில் நம்ம அடையிற பாதிப்புகள்லேருந்து எப்படி விலகலாம், நம்ம தெரியாமல் போய் நம்ம இந்த மாதிரி விஷயங்களில் சிக்கி தவிச்சு அதன் மூலயமா நம்மளுக்கும் பிரச்சனை, நம்மளை சார்ந்தவங்களுக்கும் பிரச்சனை, நாளை பின்ன அவங்க முகத்தில் முழிக்க முடியாது இப்படின்னு நிறைய இதில் வந்து ஒரு சில பேர் தங்களையே மாய்த்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை கூட நிறைய நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் உங்களோட குழந்தைங்களை எப்படி காப்பாற்றிக்கலாம், இந்த மாதிரி தெரிஞ்சே பண்ணக்கூடிய இந்த கௌரவ திருமணங்கள்லேருந்து உங்களை எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. அதே மாதிரி யாரையும் இவங்களுக்கு இது இல்லை இவங்களுக்கு அது இல்லைன்னு நான் குறை சொல்கிறதுக்காக இந்த வீடியோவே கிடையாது. அப்படி ஒரு வேளை இது உங்கள் மனசை பார்க்குற ஒரு சிலரோட மனசை இது புண்படுத்துதுன்னா அதுக்கு நான் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா வாழ்க்கை பாதிக்கப்பட்டவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நான் பேசுகிறேன். உங்களுக்கு தெரியும் இல்லையா, திருமண பந்தம் உனக்கு வேணுமா வேணாமான்றது உங்களுக்கு தெரியும்ல. அப்போ தெரிஞ்சே பண்ணுற தப்பு தானே அது. இந்த தெரிஞ்சே பண்ணுற தப்புக்கு மன்னிப்பு இருக்கணுமா? சொல்லுங்கள், மன்னிப்பு வேணுமா உங்களுக்கு? வேண்டாம்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓப்பனாக பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் சொல்லுங்கள். அவங்க ப்ரெஷர் பண்ணுறாங்களா சொல்லுங்கள், இல்லை என்னால் முடியாது, எனக்கு இப்படி தான் இருக்குது, என்னோடய மைண்ட் செட் இப்படி இருக்குது, என்னால் வந்து ஐ கேனாட் சாட்டிஸ்ஃபை அ உமன்ஸ் டிசையர். ஓப்பனாக சொல்லிவிடுங்க. ஓப்பனாக சொல்லிட்டிங்கன்னா பிரச்சனையே கிடையாது. இல்லைம்மா இல்லைப்பா என்னால் முடியல, நான் வந்து இப்படி தான், ஸோ ஐ ஹேவ் திஸ், இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் எனக்கு இருக்குது அப்படின்றத சொல்லிவிடுங்க. சொல்லி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்றுங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ஜாதகம் எடுத்துகிட்டு ஒரு மாப்பிள்ளையோட வரன் வருதுன்னா ஃபஸ்ட்டு பார்க்குறது அந்த சேலரி போர்ஷன் தான். சேலரி எவ்வளோ, 2 லட்சமா 3 லட்சமா, ஓகே, பையனோட வயசு என்ன, ஹைட் என்ன, வெயிட் என்ன, எதுவும் பார்க்குறதில்ல. சேலரி மட்டும் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. 2.5 லட்சம், ஓகே, செலக்டட். அதுக்கு அடுத்து வேறு எந்த பேச்சும் கிடையாது. அப்படியே போய் சரண்டர் ஆகிடுறீங்க. அந்த மாதிரி ஆகாதீங்க. முக்கியமான விஷயம் பணம் கிடையாது. அவனுக்கு அந்த தைரிய வீரியஸ்தானம், வெற்றி ஜெயஸ்தானம்லாம் சொல்லுவோம். அதே மாதிரி அந்த ஆண் கிரகங்கள்லாம் வலிமை பெற்று இருந்ததுன்னா அவனால் வந்து அந்த குடும்பத்தை நல்லபடியாக பார்த்து உங்கள் பெண்ணை வந்து நல்லபடியாக ஹேண்டில் பண்ண முடியும். இதிலே இல் எஃபெக்ட்ஸும் இருக்குது. இன்னும் ஆண் கிரகங்கள் வலுத்தா அதனோட பிரச்சனைகளும் இருக்குது. இந்த கௌரவ திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் குறிப்பாக நிறைய பெண்களோட வாழ்க்கையை வந்து ஒரு இர்ரிவர்சிபிள் டேமேஜுக்குள்ளே ஆட்படுத்துது. இதிலிருந்து வந்து மீண்டு வர்றதுக்கே அவங்களுக்கு பல வருஷம் ஆகுது. அதே மாதிரி அடுத்த திருமணத்துக்குள்ளே இவங்க போகிறதுக்கான அந்த தாட் ப்ராசஸ்க்குள்ளேயே இவங்க போக மாட்டாங்க. வேண்டாம், நான் இப்படியே இருந்துடுறேன், நான் இன்னொரு முறை வாழ்க்கையில் போய் ஏமாற விரும்பலைன்ற அளவுக்கு அந்த பெண் பிள்ளைகளுக்கு ஒரு ட்ராமா அப்படின்னு சொல்லுவோம், ஒரு இமோஷ்னல் ட்ராமா, அதுலேருந்து அவங்களால மீண்டு வர முடியல. ஸோ அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து சைக்கலாஜிக்கல் கன்சல்டேஷன், ஸ்பிரிச்சுவல் கன்சல்டேஷன், ஆஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன், இவ்வளோ விஷயங்கள் பண்ணி தான் அவங்கள வந்து இதெல்லாம் கொஞ்சம் மறக்கடிச்சு அவங்கள கொண்டு வந்து ரைட் ட்ராக்கில் வைக்கிறதுக்கே 3 to 4 years ஆகுது. அதனால் தயவு செய்து இந்த வீடியோவை பார்க்குறீங்க, உங்களோட வீட்டில் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறீங்க உங்கள் பெண் பிள்ளைகளுக்குன்னா இந்த விஷயங்களை முதன்மைப்படுத்தி இது ரிலேட்டடாக நீங்கள் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்களோ அது உங்களோட சாமர்த்தியம். எப்படி நீங்கள் இவரை பற்றி விசாரிச்சுக்கிறீங்களோ அது உங்களோட சாமர்த்தியம். ஆனால் இது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட், ஒரு பெண்ணோட வாழ்க்கை குறிப்பாக நான் சொல்கிறது. இதில் ஆண்களுக்கும் பாதிப்பு இருக்குது. அந்த வீடியோவோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இந்த கௌரவ கல்யாணத்தினால பாதிப்புக்கு உள்ளாகிற அந்த பெண்களை மட்டுமே முதன்மைப்படுத்தி இந்த வீடியோ. இந்த கௌரவ கல்யாணத்தில் மாட்டி இம்பேக்ட் ஆகிறவங்களோட லைஃப் எப்படின்னா ஒரு வெட்டுக்காயம் மாதிரி. அப்போ அந்த தழும்பு வந்து மறையறதில்லை, அது பல வருஷம் ஆகும். அதனால் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா இறைவன் திருவருள் உங்களுக்கு இருக்குது,
அதன் மூலயமா இந்த தகவல் உங்களுக்கு கிடச்சிருக்கு. உங்களோட பெண் பிள்ளைகளோ இல்லை உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்களை சார்ந்தவங்களோட வீட்டில் வந்து பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒருத்தரோட அனுபவம் இன்னொருத்தருக்கு பாடம். அப்போது இந்த மாதிரி இன்றைக்கி காலகட்டம் அப்படி இருக்குது. உலகத்தில் வந்து எல்லாமே நல்லதாக இருந்துட்டா அங்கே இங்கே பேலன்ஸே மிஸ் ஆகிடுமே. ஆமாம், உண்மைதான். நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது, உண்மை இருக்குது, பொய்மை இருக்குது, எல்லாத்துலேயும் ஒரு கான்ட்ரவர்சி இருக்க தான் செய்யுது. ஆனால் நம்மளோட பர்பஸ் என்னென்னா, நம்மளோட குழந்தைங்கள நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும். கரெக்டாக நம்மளோட குழந்தைங்களுக்கு நம்ம அமைச்சு கொடுக்குற வாழ்க்கை. இதில் இன்னொரு அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, அதில் அவங்க கேட்குறாங்க, அவங்க அப்பா அம்மாவை கேட்குறாங்க, நீங்கள் தானே பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணீங்க, நான் யாரனா லவ் பண்ணேனா, நான் எதனா தப்பு தண்டா பண்ணியிருக்கேனா, என்னால் உங்களுக்கு இது வரைக்கும் ஏதாவது பாதிப்பு ஆயிருக்கா, அப்போ நீங்கள் தானே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க, அப்போ ஏன் நீங்கள் ஒழுங்காக பார்க்கல, அரேஞ்ச் மேரேஜ் தானே பண்ணீங்க, ஜாதக பொருத்தெல்லாம் பார்த்தீங்களே, ஏன் ஒழுங்காக பார்க்கல, இப்போ இதுக்கு என்ன பதில், யாராலனா பதில் கொடுக்க முடியுதா? அதனால் டெஸ்பரேஷனில் போயிடாதீங்க. நல்ல வசதி, ஃபாரின் மாப்பிள்ளை, கை நிறைய பணம் மட்டுமே சந்தோஷத்தை கொடுத்துறாது. ஃபாரின் வாழ்க்கை மட்டுமே சந்தோஷத்தை கொடுத்துறாது. வாழ்க்கையில் அந்த டெம்பரரி ஹாப்பினஸை பார்த்தீங்க அப்படின்னா லாங் டேர்ம் ஹாப்பினஸை வந்து நம்ம நிறைய நேரத்தில் இழக்க நேரிடும். அதனால் கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் வந்து முதன்மைப்படுத்தி உங்களோட பெண் பிள்ளைகளுக்கு குறிப்பாக ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்களோட திருமண வாழ்க்கையை சூஸ் பண்ணுங்கள். இது எப்படி அப்படின்னு ஒரு சின்ன ஹிண்ட் மட்டும் சொல்கிறேன். இந்த ஆண் ஜாதகங்களை பார்க்கும் பொழுது இந்த பொருத்தம் வந்துருச்சு அப்படின்னா அடுத்த கட்டம் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, அந்த ஆஸ்பெக்ட்ஸ், அந்த ஜாதகத்துக்குள்ள இவருக்கு என்ன மாதிரியான தன்மை கொண்டவர், இவருக்கு வந்து இந்த மேல் டாமினன்ஸ் இருக்கா, இவர் வந்து ஒரு ஆல்ஃபா மேலாக இருக்காரா, இல்லைன்னா இவர் வந்து கொஞ்சம் இந்த வீக்காக இருக்காரா, இப்படின்ற ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே தெளிவாக அவரோட ஜாதகத்தில் பார்த்துட முடியும். அது ஒன்று இருக்குது. இது ஒரு சொல்யூஷன். இன்னொன்று, இந்த பெண்ணுக்கு திருமணம் பண்ணக்கூடாது இந்த டைமில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தோஷ நிலையில் கிரகங்கள் இருந்து அந்த டைமில் வந்து அந்த தசா புத்திகள் நடக்கும் பொழுது இவங்களுக்கு திருமணத்துக்கான ஏற்பாடு பண்ணுறாங்க இல்லையா, அப்போது இந்த இயற்கை, இந்த யூனிவர்ஸ் என்ன பண்ணோன்னா, இவங்களுக்கு எது இணையக்கூடாதோ, எந்த ஜாதகம் வந்து இவங்களுக்கு இணையக்கூடாதோ குளறுபடியான ஜாதகத்தை கொண்டு வந்து அமைச்சு வச்சிரும். அதுக்கு ஏகப்பட்ட சூழ்நிலைகள் இங்கே உருவாகும். எப்படி உருவாகும்னா, இப்போ நான் இந்த எக்ஸாம்பிளில் சொன்னேன்ல, அவங்க ரெகுலராக பார்க்குற ஜோதிடர் வந்து ஊருக்கு போய்ட்றாரு, காசிக்கு போய்ட்றாரு. இவங்க இன்னொரு இடத்துல போய் ஜாதகம் பார்க்குறாங்க. இன்னொரு இடத்துல ஜாதகம் பார்த்து அந்த இடத்துல சரி ஓகே, அவர் ஒரு வயசானவர், யாரையும் நான் குற்றம் சொல்லலைங்க, அவங்களுக்கும் ஜாதக இணைவு பார்த்தா தானேங்க பணம் வரும். இணைவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டா காசு வாங்குறது இல்லைல்ல. இணைவு இல்லை, இதில் ரெண்டுத்துக்கும் பொருத்தம் இல்லைன்னா இல்லை. அப்போ 6 பொருத்தம் இருக்குது, இல்லை 7 பொருத்தம் இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு ஏதோ ஒரு காசு வருது, அன்றைக்கி ஒரு நாள் பொழுது ஓட்டணும்ல. அவங்க நிலைமையும் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, கொஞ்சம் இல்லை ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த ஜாதக இணைவு 1க்கு 2 இடத்துல பாருங்கள். வேணான்னு சொல்கிறாங்க, இது செட் ஆகாதுன்னா ஏன்னு கேள்வி கேளுங்க. நீங்கள் உங்கள் அஸ்ட்ராலஜர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறீங்களா, அவங்க சொல்கிற விஷயத்துக்கெலாம் ஏன்ற கேள்வியை கேளுங்க. இது ஏன் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இது எதுக்காக நீங்கள் சொல்கிறீங்க, இந்த பொருத்தம் ஏன் இல்லைன்னு சொல்கிறீங்க, இல்லை இது இருந்தால் என்ன, இது இல்லைன்னா என்னன்ற மாதிரி நீங்கள் கேள்வி கேளுங்க. அவர் சொல்கிறதே வேத வாக்குன்னு எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்துடாதீங்க. அப்போ இதுக்கு இணைவு இருக்குன்னா சார் என்னென்ன இணைவுலாம் இருக்குது, எப்படிலாம் இணைவு இருக்குது அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் கேள்விகளை கேளுங்க. நீங்கள் பணம் கொடுக்குறீங்கல்ல, அதுக்கான கேள்விகளை கேளுங்க. அவங்க பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறாங்க. நீங்கள் கேள்வி கேட்காம அவங்க சொல்கிறத மட்டுமே கேட்டு வந்தீங்கன்னா அவங்க ஈஸியாக அவங்களோட ஒரு 15 மினிட்ஸில் அவங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி அனுப்பிடுவாங்க. அதனால் கேள்வி கேளுங்க. இன்னொன்று, இந்த நேரம் சரியில்லாத நேரத்தில் தயவு செஞ்சு இந்த டைம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதை ஒபே பண்ணுங்கள். லிசன் பண்ணி அந்த டைமில் வந்து அந்த பெண்ணுக்கு வரன் பார்க்குற வேலையை வச்சுக்காதீங்க. அதுக்கப்புறம் இது 2 விஷயம். இன்னொன்று, ஒரு வேளை அந்த டைமில் நீங்கள் பார்த்து தான் ஆகணும், வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த கண்ணில் விளக்கெண்ணெயை ஊற்றிக்கிட்டு தேடுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த ஜாதக இணைவை பார்த்து அந்த ஆண் ஜாதகத்தை டீட்டெயில்டு அனாலிசிஸ் பண்ணி இதெல்லாம் இப்படி தான் இருக்கா, எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ற ஆஸ்பெக்ட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் பெண்ணுக்கு திருமண ஏற்பாடுகளை பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வந்து இன்னும் உங்களோட ஆஸ்பெக்டில் எப்படிலாம் இதை வந்து செக் பண்ணிக்கணும் அப்படின்னு அது உங்களோட சாமர்த்தியம். பட் ஆனால் தகவல் இதுதான். இந்த மாதிரி கௌரவ திருமணம் நிறைய நடக்குது. இதனால் நிறைய பெண்களோட வாழ்க்கை பாதிப்புக்குள்ளாகுது. மீண்டும் இந்த மாதிரி முக்கியமான தகவலை கொண்டு வரேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.